ராஜா சார் ஸ்டுடியோலேருந்து 2 தடவை ஐ செட் இல்லை சார் நான் ஊரில் இல்லை அப்படியே கால் வரைச்சி அப்படியே கண்லேருந்து இப்படி தனியாக வரும். இவ்வளோ ராஜா சார் ஆடிஷனுக்குலாம் நான் எவ்வளோ இது பண்ணி ஆடிஷன் டேட் கிடைக்கல, உள்ளே போவே முடியல. கண்ணை திறந்தா பாட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வருது. சரி கண்ணை மூடிட்டு பாடி முடிச்சு கண்ணை திறக்கிறேன், சிரிச்சிட்டு இருக்காரு. இவ் நெவர் சீன் ராஜா சார். தென் அவர் பார்த்துட்டு போ அப்படின்னு அவ்வளோதான் ஈஸி. எங்கள் அம்மா வந்து என்ன சொன்ன ராஜா சார் என்ன சார் அது சரி போ அப்படின்னு. உங்களுடைய ஒர்க் ஷாப்ஸ் பற்றியுமே உங்களுக்கு பிரெத் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறது, பிரெத் ரிஹர்சல்ன்றது எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ப்ளேபேக் சிங்கர்ஸ் ஆகணும்னா கூட யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இதெல்லாம் ப்ளேபேக் சிங்கர்ஸ் யூஸ் பண்ணுற டெக்னிக். இவர் சொன்ன ராஜா சார் சாங்கை ஒரு துளி தான் வேற, அதை நான் ஐ வுடன்ட் even கால் அன் இம்ப்ரவைசேஷன். ஒரு சின்ன ஒரு சஸ்டெயின் ஒரு பிரிகா அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். நீ வாஸ் லைக் என்ன பாடுற நீ, நான் உன்னை என்ன பாட சொன்னேன், அதை மட்டும் பாடு அப்படின்னாரு. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். மேம் அடுத்து அப்படியே உங்களுடைய ஒர்க் ஷாப்ஸ் பற்றியுமே பேசணும் அப்படின்னு. ஸோ இதே மாதிரி கோவிட் டைமில் தான் ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் வந்து என்னோட ஆன்லைன் வாய்ஸ் கல்ச்சர் அண்ட் லைட் மியூசிக் ட்ரைனிங் ஒர்க் ஷாப். அது ஒரு 3 hour ஆன்லைன் ப்ரோக்ராம் தான். ஸோ பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த குளோப் ஜாயின் த ப்ரோக்ராம். ஸோ அதில் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஜஸ்ட் என்னெல்லாம் தெரியணுமோ, அதாவது நிறைய வாய்ஸ் கல்ச்சர் பற்றிலாம் எக்கச்சக்கமாக நம்ம கற்றுக்கலாம். பட் இவ்வளோ தெரிஞ்சால் இப்போ ஒரு சிங்கருக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அது எல்லாமே ப்ரிசைஸாக ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுத்துருக்கேன். ப்ளஸ் ஒரு லைட் மியூசிக் சாங், ஒரு சாங்கை வந்து எப்படி ஃப்ரம் ஸ்டெப் பை ஸ்டெப் கற்றுக்கணும், எப்படி ஒரு சாங் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது இப்போ நீங்களாக கற்றுக்கணும். இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயினர் இருக்கீங்கன்னா ட்ரெயினர் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி இல்லை நானே கற்றுக்கணும் ஒரு பாட்டுனா என்னெல்லாம் விஷயங்கள் கவனிக்கணும், ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்க்கான டெக்னிக்ஸ் என்னெல்லாம் ஒரு சாங் செலெக்ஷன்னா என்னெல்லாம் விஷயங்கள் நோட்டீஸ் பண்ணணும், உங்களுக்கு பிரெத் கண்ட்ரோலுக்கு எப்படி பண்ணுறது, பிரெத் ரிஹர்சல்ன்றது எப்படி பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு ப்ளேபேக் சிங்கர்ஸ் ஆகணும்னா கூட யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இதெல்லாம் ப்ளேபேக் சிங்கர்ஸ் யூஸ் பண்ணுற டெக்னிக். எஸ், அங்கேருந்து விட்டதில் உங்களுடைய டெஸ்டினி ப்ராபப்ளி இதாக இருந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் நானும். ஸோ நான் ரொம்ப ஃபீல் ஆல்மோஸ்ட் வெண்ட் இன்டு டிப்ரெஷன் ஆஃப்டர் திஸ் இன்ஜுரிக்கு அப்புறம். ஏன்னா நான் மேக்ஸிமம் ரெக்கார்டிங் பாடினது என் காலேஜ் டைமில் தான். ஸோ ஐ வாஸ் லைக் ஐயோ இந்த செகண்ட் இயர் முடிஞ்சிடாதா, தேர்ட் இயர் முடிஞ்சிடாதா, ஃபைனல் வந்து ஹவுஸ் சர்ஜன்சி அப்பாடி ஹவுஸ் சர்ஜன்சி முடிஞ்சால் ஃபுல் டைம் நான் மியூசிக் போயிடுவேன். அப்போ ஆல்வேஸ் ஐ கெப்ட் சேயிங் சார் நான் 3:30 வரைக்கும் ஃப்ரீ இல்லை, நான் 4 o'clock வரைக்கும் ஃப்ரீ இல்லை, 4 o'clock அப்புறம் நான் ரெக்கார்டிங் ஃப்ரீ, நான் வந்துடுவேன், 4 வரைக்கும் என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு ஒரு தடவை சொல்லி எப்படா அந்த ஃபுல் டைம் ஐம் மியூசிஷியன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப வெயிட் பண்ணியிருந்தேன். டைமு கரெக்டாக அந்த காலேஜ் முடிச்சு ஒரு 2 வருஷத்தில் ஐ ஹேட் அன் இன்ஜுரி. ஸோ ரொம்ப ஐ வாஸ் வெரி வெரி டிப்ரெஸ்ட். என்னடா நம்ம நடக்கவே அண்ட் அந்த டைமில் அட்லீஸ்ட் முன்னாடியே நடந்திருந்தா கூட நம்ம அவ்வளோ வி வுடன்ட் ஹவ் கான் த்ரூ ஸோ மச். அண்ட் ஐ மீன் காட் ஹேஸ் ஹிஸ் ஓன் பிளான்ஸ். ராஜா சார் ஸ்டுடியோலேருந்து 2 தடவை ஐ செட் இல்லை சார் நான் ஊரில் இல்லை, அவரோட he won't call, his secretary will call. ஸோ இல்லை சார் ஊரில் இல்லை சார், இல்லை சார் உடம்பு சரியில்லை சார், 2 தடவை கூப்பிட்டாங்க. அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்படியே கால் வரைச்சி அப்படியே கண்லேருந்து இப்படி தனியாக வரும். இதுக்கு நம்ம எவ்வளோ ராஜா சார் ஆடிஷனுக்குலாம் நான் எவ்வளோ இது பண்ணி ஆடிஷன் டேட் கிடைக்கல, உள்ளே போவே முடியல. அந்த அப்போல்லாம் இந்த சிங்கர்ஸ் தான் பாடுவாங்க. இப்போ வந்து இவ்வளோ சிங்கர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ சிங்கர்ஸ் இருக்காங்கன்ற சோஷியல் மீடியாவே அவ்வளோ தெரியும். பட் அப்போல்லாம் வந்து சோஷியல் மீடியா கிடையாது, ஒரு இந்த ஃபோனே இந்த பட்டன் ஃபோன் இப்படி தானே இருந்தது. ஸோ அதனால் அந்த நெட்வொர்க்குள்ளே போகிறதே ரொம்ப டிஃபிகல்ட். ராஜா சாரோட என்ன சாங் மிஸ் ஆச்சுன்னு ஏதாவது ஐடியா இருக்காங்க? அது தெரியல. பட் அவரோட ஆடிஷன் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு அப்பாயின்மெண்ட். எனக்கு ராஜா சாரை பார்த்தாலே உடம்பெல்லாம் நடுங்க. ஐ டோன்ட் நோ வை. ஐ திங்க் எல்லா சிங்கர்ஸ் வில் ஆல்சோ ரிலேட் டு இட் நினைக்கிறேன். அவர் பார்த்தாலே ஒரு கையெல்லாம் படப்படன்னு இருக்கும் எனக்கு. அப்புறம் நான் அவர் வீட்டுக்கு தான் வர சொன்னார் அவர். ஸோ வீட்டுக்கு போனேன். போயிட்டு சரிம்மா பாடுமா அப்படின்னார். நான் வந்து அவர்கிட்ட எவ்வளோ தைரியமாக சார் கர்நாடிக் பாடவா ஹிந்துஸ்தானி பாடவான்னு கேட்டேன். அவர் பார்த்துட்டு ஹிந்துஸ்தானி பாடு அப்படின்னார். சரின்ட்டு நான் வந்து ஒரு கண்ணை திறந்தா பாட முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் வருது. சரி கண்ணை மூடிட்டு அப்படி நான் சொன்னேன், நான் யாருமே இல்லை இங்கே நான் மட்டும்தான் நம்ம வீட்டில் உட்காந்து பாடுற மாதிரி நினச்சிக்கோ அப்படிலாம் நான் என்கிட்டயே பேசிட்டு அவர் கசல் பாடி முடிச்சு கண்ணை திறக்கிறேன், சிரிச்சிட்டு இருக்காரு. You've never seen ராஜா சார் laugh and all. So he's laughing. Then he was like என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு, பேய் மாதிரி இருக்கா அப்படின்னாரு. ஏன் இப்படி பயந்து சாகிற
அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னாரு. நல்லா இல்லை சார், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மொமெண்ட் சார் என் லைஃப்பில். உங்கள் முன்னாடி பாடணுன்றது என்னோட ரொம்ப எத்தனை வருஷம் கனவுன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இது நடக்குதுன்ற போது எனக்கு நல்லா பாடிடணுமே அப்படின்னு ஒரு ஒரு பதட்டம் தான் சார், வேறு எதுவும் இல்லை சார் அப்படின்னு. தென் அவர் பார்த்துட்டு போ அப்படின்னார். அவ்வளோதான். he said போ. லைக் எங்கள் அம்மா வந்தோன்னே என்ன சொன்ன ராஜா சார் என்ன சொன்ன ஐ said போ அப்படின்னு. அப்படின்னு தென் ஐ வாஸ் லைக் என்னடி ஐ said நல்லா இல்லைன்னு சொல்லியிருந்தா கூட சரி நம்ம சரியாக பாடலன்னு நினச்சிக்கலாம், போனா என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலையே, நல்லா இருக்குது நல்லா இல்லை ஏதாவது ஒன்று சொல்லணும்ல. சரி சரி போ அப்படின்னாரு. அவ்வளோதான். அடுத்த நாள் மார்னிங் he called me for a recording. I was so thrilled for a solo. பண்ண ஒரு கரகாட்டக்காரி அப்படின்னு ஒரு மூவியில் ஒரு ப்ராப்பர் சோலோ ஃபீமேல் ஒரு அந்த பேத்தோஸ் சோலோ மாதிரி சச் அ பியூட்டிஃபுல் சாங். அது வந்து வெரி டிஃப்ரெண்ட். அதாவது எனக்கு தெரியாது ராஜா சார் ரெக்கார்டிங்கில் வந்து துளி கூட இம்ப்ரவைஸ் பண்ணக்கூடாதுன்றது எனக்கு அப்போ தெரியாது. ஓகே. அவர் என்ன கொடுக்குறாரோ அதை அப்படியே பாடணும். ஓ. இப்போ நான் என்னோட ட்ரைனிங்லாம் இப்போ இமான் சாரோட அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போதெல்லாம் எப்படி இருக்கும்னா he will give me the basic outline of the song and I will do everything possible with that song. Different improvisations, different இது பாடி கொஞ்சம் மாற்றி பாடி யூஸ் லைக் நல்லா இருக்கே வேறு எதாவது ட்ரை பண்ணேன் அப்படி மாதிரி நான் I'll sing something else and வெரி நைஸ் keep that okay பட் அந்த இடத்துல வேறு எதாவது ட்ரை பண்ணேன். That's how we work, we build on a song. ஸோ அந்த மாதிரி தட் இஸ் ஹவு ஐம் யூஸ் டு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு இவர் சொன்ன ராஜா சார் சாங்கை ஒரு துளி தான் வேற, அதை நான் ஐ வுடன்ட் even கால் அன் இம்ப்ரவைசேஷன். ஒரு சின்ன ஒரு சஸ்டெயின் ஒரு பிரிகா அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். அண்ட் எனக்குன்னு பார்த்து ஹி வாஸ் தேர் அந்த ரெக்கார்டிங் போது. யூஸ்வலாக அவர் இருக்க மாட்டார், பிகாஸ் ஆப்வியஸ்லி அவர் இத்தனை பாட்டு பண்ணதுக்கு அவர் ஒரு பாட்டும் அவரே கம்போஸ் பண்ணும்போது இருந்து ரெக்கார்ட் பண்ணும்போது இருந்ததுன்னா முடியாது. ஸோ அவர் இருந்தார். தென் ஹி வாஸ் லைக் என்ன பாடுற நீ, நான் உன்னை என்ன பாட சொன்னேன், அதை மட்டும் பாடு அப்படின்னாரு. அப்படியே ஒரு ஷாக், ஒரு ஸ்பைனில் வந்து ஷாக் அடித்த மாதிரி இருந்தது. சரி நான் அதை மட்டும் பாடிட்டு வந்துட்டேன் அந்த மாதிரி. ஸோ அதுக்கு ஹி லைக் மை வாய்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ரெக்கார்டிங் கூப்பிட்டாரு. அப்புறம் அவரோட திருவாசகம்லேயும் பாடினேன். அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, நான் ஐ ஸ்டாப் சிங்கிங். நான் பண்ண ஒரு தப்பு என்னென்னா ஒரு 20 years நான் வந்து ரெக்கார்டிங்கே பாடலை. பட் ஐ வாஸ் ஜஸ்ட் லேர்னிங். வேறு ஐ தாட் ஐ வில் நெவர் கோ பேக் டு மை கிளினிக். மியூசிக் தான் என்னோட லைன், நான் அதில் தான் இருக்க போகிறேன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் அது வரைக்கும். பட் ஐ வென்ட் பேக் டு மை கிளினிக். ஒரு 16 years ப்ராக்டிஸ் பண்ணேன். அஃப்கோர்ஸ் மியூசிக்கும் கற்றுருந்தேன். லவ் ஃபார் மியூசிக் வாஸ் ஆல்வேஸ் தேர். அது த மியூசிஷியன்ஸ் ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கான ஒரு 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 சாபம் மாதிரி லிட்ரலி இட் புல் யூ. வேறு நம்ம என்ன பண்ணாலும் இந்த பக்கம் வந்து அப்படியே இழுத்துரும். அந்த நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம ஒரு பேஷனட்டாக ஒன்று பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த மாதிரி தான். இப்போ என்னோடய கிளினிக்கில் மேலே 3rd floor வந்து ஐ ஸ்டார்டட் டேலண்ட் ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட் மியூசிக் ட்ரைனிங் சென்டர் ஒரு 12 years முன்னாடி ஆரம்பித்தேன். அப்போ வந்து லைட் மியூசிக் ட்ரைனிங்னு இல்லை. ஸோ அப்போ தட் பிகேம் அ வெரி பிக் ஹிட். அப்போது அதுக்கப்புறம் கோவிட் ஹேப்பன்ட் அண்ட் எல்லாமே வெண்ட் ஆன்லைன். ஸோ அப்போ ஐ ஸ்டார்டட் அ யூடியூப் சேனல் கால் டாக்டர் லாவண்யா ஸ்வரம் ஃபார் ஃபிலிம் சாங்ஸ் அப்படின்ட்டு. அதுவுமே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட். அதாவது என்னோட அந்த டேலண்ட் ஸ்டுடியோவில் என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஜனனி அப்படின்ட்டு. அவள் ரொம்ப நல்லா பாடுற பொண்ணு, என்ன சொன்னாலும் பாடுவாள். பட் அந்த நீ ஒரு காதல் சங்கீதம் அந்த பாட்டில் வந்து அந்த லாஸ்ட் லைன் சரணம்ல இருந்து இந்த தனனனு நானா நனனனு நானா நனனனு நானா நனனா 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 தனனனு நீ ஒரு காதல் அந்த சங்கதி மட்டும் அவள் பாடுறா, தப்பாக பாடுறா. ஸோ நான் கரெக்ட் பண்ணுறேன். திருப்பி பாடுறா, அவள் தப்பாக பாடுறா. திருப்பி நான் கரெக்ட் பண்ணுறேன், திருப்பி ஸோ அவள் எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவள் நல்லா பாடுற பொண்ணு தான், எனக்கு தான் அவளுக்கு கரெக்டாக சொல்லித்தர தெரியல போல இருக்கு. என்ன பண்ணால் அவளை சொல்லி ஏன் அவள் இவ்வளோ கஷ்டப்படுறான் இந்த சங்கதிக்கு, இதை விட கஷ்டமான சங்கதிலாம் பாடியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணும்போது இந்த நீதா பகம ரிசா நிசா நீ ஒரு அதை ரிப்பீட் பண்ண அப்படின்னு அவள் வந்து ஒரே ஒரு தடவை அந்த ஸ்வரத்தை ரிப்பீட் பண்ணான். நீதா பகம ரிசா நிசா பாடினா அண்ட் இன்ஸ்டன்ட்லி ஷி காட் இட். நான் அரை மணி நேரமாக அவளோட நான் அந்த சங்கதிக்கு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வரல. அந்த ஒரே ஒரு தடவை அந்த ஸ்வரத்தை சொல்லி அவளை பாட வச்ச உடனே ஷி காட் இட். அப்போ தான் எனக்கு வந்து பயங்கர ஷாக். என்னாச்சு இப்போது, என்ன நடந்தது, எப்படி அவளுக்கு வந்தது, இப்போ இந்த ஸ்வரம் அவ்வளோ எஃபெக்டிவான விஷயம். அது வரைக்கும் எனக்கு ஸ்வரம் சொல்ல தெரியும், இப்போ இன்ஸ்டண்ட்டாக ஒரு பாட்டை இது கேட்டால் ஸ்வரம் தெரியுன்றதே கூட எனக்கு தெரியாது. ஐ ஹவ் நாட் எக்ஸ்ப்ளோர், அவ்வளோ கூட நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. அண்ட் அப்போ தான் மை ஹஸ்பண்ட் வாஸ் ஆல்சோ சேயிங், நீ ஒரு யூடியூப் சேனல் மாதிரி ஆரம்பிச்சோம், நீ இவ்வளோ சொல்லி கொடுக்குற, நீ இது பண்ணுற, நீ வந்து ஒரு சேனல் மாதிரி ஆரம்பிச்சு நீ பாடி எத்தனையோ பேர் ஆரம்பிக்கிறாங்களே. ஸோ 12 years முன்னாடி ஆரம்பிச்சு அப்போல்லாம் நல்லா இருந்திருக்கும், முன்னாடியிலேருந்தே ஆரம்பிச்சிருந்தா கூட.
பட் ஐ செட் இல்லை, நமக்கு ஏற்கனவே இன்ஜுரி இருக்குது, ஹை பிச்லாம் பாடுறது கஷ்டமாக இருக்குது, நம்ம இப்போ போய் ஒரு எதில் என்ன போய் பாடி யார் கேட்க போகிறாங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நானே அது ஐ வாஸ் புட்டிங் இட் ஆஃப். அப்புறம் இது நடந்த உடனே தென் ஐ தாட் சரி மேபி இது ஸ்வரம், நம்ம சினிமா பாட்டுக்கு ஸ்வரமாக பாடலாம், எல்லோரும் ரெகுலர் பாட்டு நிறைய பேர் பாடுறாங்க, ஸோ நம்ம ஸ்வரத்தில் பாடி நம்ம கொடுக்கலாம், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஐ ஸ்டார்டட். அதை ஆரம்பிக்கும் போது கூட லாட் ஆஃப் ஐ மீன் நிறையா ஹேட் கமெண்ட்ஸ்லாம் வந்து என்ன, அதே இன்ஃபேக்ட் என் ரிலேட்டிவ்ஸே கேட்பாங்க, ஏன்டி ஒழுங்காக பாட மாட்டேன், கேட்க பெப்ப என்னென்னலாம் பாடுறேன், ஒழுங்காக பாட மாட்டியா அப்படிலாம். லைக் இல்லை அது என்னோட வந்து தட்ஸ் த ஸ்வரம் இஸ் த பேக் போன் ஆஃப் அ சாங் மாதிரி. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் அது நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஐம் வெரி ஹாப்பி. அது ஆல்மோஸ்ட் 400 சாங்ஸ் கிட்ட இருக்குது. ஐவ் கிவன் ஸ்வரம் ஃபார் 400 ஃபிலிம் சாங்ஸ். அது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா ஸ்வரங்களும் இருக்குது. ஸோ தே கேன் ஜஸ்ட் see the song and play it in any instrument. இப்போ அதை சரிகமா பதனிசா மட்டும் வாசிக்க தெரிஞ்சால் போகிறோம். அதை வச்சு நீங்கள் எந்த ஃப்ளூட்டாக இருந்தாலும் வாசிக்கலாம், வயலனாக இருந்தாலும் வாசிக்கலாம், கீபோர்டு, எனி இன்ஸ்ட்ருமெண்ட் யூ கேன் ப்ளே. ஸோ நிறையா பட்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேயர்ஸ்க்கோ ஆர் இந்த மாதிரி இந்த சங்கதி என்னென்னு புரியலை அப்படின்றவங்களுக்கு அந்த சங்கதி ஸ்வரத்தில் பாடினா உடனே வரும். ஸோ அது ஐ ஃபெல்ட் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் மீனிங் அப்படின்ற மாதிரி ஐ ஃபெல்ட். அண்ட் இது முக்கியமாக நிறைய யூஸ் பண்ணுறவங்க வந்து இந்த நாதஸ்வரம் பீப்புளெலாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு தடவை எனக்கு ஐ வாஸ் நாட் வெல். ஸோ ஒரு 15-20 days வீடியோ போடலை. ஐ ஹேட் ஒரு 3-4 people கம்மிங் டு மை கிளினிக். அண்ட் அந்த டான்ஸ் ஸ்டுடியோக்கு வந்து தேவர் லைக், மேம் நீங்கள் நிறுத்திடல இந்த இது போடுறது அப்படின்னு. ஐ சரி இல்லைங்க, அதெல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் நீங்கள் தயவு செஞ்சு அதை மட்டும் நிறுத்திடாதீங்க. ஏன்னா எங்களுக்கு வந்து முன்னாடி எனக்கு 4 பாட்டு தான் தெரியும் நாதஸ்வரத்தில் வாசிக்க, அதுக்கேற்ற மாதிரி பைசா கொடுப்பாங்க. இப்போ எனக்கு 273 பாட்டு தெரியும். அண்ட் கரெக்டாக அப்போ நான் என்னோடய யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன், எக்ஸாக்டாக 273 சாங்ஸ் தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த அவர் அப்படியே சொல்கிறார், 273 பாட்டு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. இது எனக்கு எவ்வளோ பாட்டு தெரியுமோ அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட்டு, நீங்கள் தான் என்னோடய குலதெய்வம், நீங்கள் வந்து இதை மட்டும் நிறுத்திடாதீங்க அப்படின்ற போது தான் நம்ம என்னமோ விளையாட்டாக நம்ம பண்ணுறோம். இட்ஸ் ரீச்சிங் சம்படின்ற போது தான் எனக்கு வந்து ஐ தாட் சரி நம்ம என்ன ஆச்சுனாலும் ரிட்டையர் ஆச்சு, நம்ம இன்னுமே பண்ண போகிறதில்ல, வி டோன்ட் வாண்ட் டு டு எனி ஒர்க்னா கூட ஐ ஷுட் கண்டினியூ திஸ் அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீலிங். தட் வாஸ் அ வெரி எக்ஸ்ட்ரீம்லி மோட்டிவேட்டிங் திங் தட் ஹேப்பன். அந்த ஆர்ட் ஃபார்ம்ஸில் நடக்கிற மேஜிக் இந்த மாதிரி தான் இருக்கும்ல, அப்படி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக. எஸ், லவ்லி மெமரி மேம். உங்ககிட்ட இன்னைக்கு பேசினது இட் வாஸ் லைக் எனக்கு பர்சனலி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் டெஃபினெட்லி உங்களோட ஜேர்னி அஃப்கோர்ஸ் சரிகமாப்பா சீசன் 6க்கு வி ஆர் லைக் வெயிட்டிங். அதுலேயுமே உங்களுடைய மேஜிக் க்ரியேட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ்.